ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வயலேஷன் ஆஃப் யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசி அப்படின்னு உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கல அப்படின்னா, ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கல அப்படின்னா பாருங்கள். இருந்தாலும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்லாம் ரீச் பண்ணதுக்கப்புறமா மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சேனலை தரவை செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். செக் பண்ணாமல் அப்ளை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செக் பண்ணுறீங்க உங்கள் சேனலில், அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் சேனலோட அபவுட் பேஜ், சேனல் டெஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம்ல, அபவுட் பேஜில் உங்கள் சேனல், அந்த அபவுட் பேஜில் உங்கள் சேனலை பற்றி, உங்கள் சேனலில் என்ன மாதிரியான வீடியோக்கள் போடுறீங்க அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? அபவுட் பேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக பர்ஃபெக்டாக இருக்கணும். அபவுட் பேஜில் ஏதாவது நீங்கள் ஃபால்ட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வயலேஷன் ஆஃப் யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசி அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ணுறதையும் சொல்கிறேன். அபவுட் பேஜில் எந்த மிஸ்டேக் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் வரும். ரெண்டாவது மெயின் தீம், சேனலோட மெயின் தீம் என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டு தான் மானிட்டைசேஷன் கொடுப்பாங்க. உங்கள் சேனல் எதை பற்றின கண்டென்ட் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அந்த மெயின் தீமை செக் பண்ணுவாங்க. அதுவும் நல்லா பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, வீடியோ மெட்டடேட்டா, அதாவது இன்க்ளூட் தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன். ஒவ்வொரு வீடியோலையுமே டைட்டிலு, தம்ப்நெயிலு, டிஸ்கிரிப்ஷன், அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன், இது மூணையும் செக் பண்ணுவாங்க. இந்த 3 விஷயங்களும் உங்கள் சேனலில் சரியாக இருந்துச்சுன்னா, வயலேஷன் ஆஃப் யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசி அப்படின்ட்டு மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகாது. இந்த 3 விஷயங்களை தெளிவாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உடனே மானிட்டைசேஷன் கிடச்சிரும். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி வந்துருச்சு, இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட அபவுட் செக்ஷனை போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி நம்ம கரெக்டான டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கோமா, நம்ம சேனலை பற்றி இன்ட்ரோ கொடுத்துருக்கோமா, கரெக்டாக நம்ம லிங்க்கு கொடுத்துருக்கோமா, பர்ஃபெக்டாக இருக்கா சேனலு, இந்த மாதிரியெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணி மாற்றுங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உங்களுடைய சேனலில் உள்ள ஷார்ட்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், லாங் வீடியோவாக இருக்கட்டும், அதில் உள்ள தம்ப்நெயிலு, டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷன் எல்லா வீடியோலையுமே செக் பண்ணுங்கள். போட்டிருக்க ஹேஷ்டாக்கு, டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே. மூணாவது மெயின் தீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஏதாவது ஒரு சம்மந்தம் இல்லாத வீடியோலாம் போட்டிருந்தீங்க, ஒரு காரணமே இல்லாத வீடியோலாம் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? யூடியூப் ரிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே லைவ் வருவேன். லைவ் வரையில் நீங்கள் மெம்பர்ஷிப் லைவில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.